Hi everyone. Real numbers and their decimal expansions. அதாவது நம்ம டிவைட் பண்ணும்போது டெசிமல் நம்பர் வரும் இல்லையா, பாயிண்டில் வரும். அது வந்து நம்ம டெசிமல் நம்பர்னு சொல்லுவோம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷனில் சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 5. ஃபைண்ட் த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 10/3, 7/8 and 1/7. சொல்யூஷன். ஃபஸ்ட்டு 10/3 கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம். 10/3 10 வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணணும். நம்ம நார்மலாக டிவிஷன் செய்வோம்ல, அதே மாதிரி தான். இப்போ 10ல் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3. 3 3s are 9. 10 - 9 1. 3 டேபிளில் வராது. அப்போ என்ன பண்ணணும்? பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கணும். மறுபடியும் 3 3s are 9. அகெயின் 1. அகெயின் 10. 3 3s are 9. அப்புறம் ரிமைண்டர் 1. அகெயின் 0. 3 3s are 9. ரிமைண்டர் 1. 3.333 3 மட்டும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இது எண்டே கிடையாது, ரிப்பீட்டடாக வேல்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த சம்மில் ரிமைண்டர் வந்து 1, ரிமைண்டர் 1 வந்துகிட்டே தான் இருக்கும். 7/8, அதாவது 7ஐ 8ஆல் டிவைட் பண்ணணும். இப்போது 7ஐ 8ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சுட்டு 0 பண்ணுங்க. 8 8s are 64. மைனஸ் பண்ண வரும் 6 டிவைட் ஆகுது. அப்போ 0 போட்டுக்கலாம். 7 டைம்ஸ் இருக்குது. 7 8s are 56. மைனஸ் பண்ணால் 4 40. 5 8s are 40 0. இப்போது இது ரிமைண்டர் 0 வந்துட்டு. இங்கே ரிமைண்டர் என்னெல்லாம் வந்தது? 6 4 0 எக்ஸட்ரா. நெக்ஸ்ட்டு சம் 1/7. இப்போது 1 7ஆல் டிவைட் பண்ணணும். 1 7ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கலாம். 1 7s are 7. மைனஸ் பண்ணால் 3 வருது. மறுபடியும் 0. 4 7s are 28. 2 டிவைட் ஆகாது, 0 போட்டுக்கலாம். 2 7s are 14. இப்போ மைனஸ் பண்ணால் 6. இப்போ 0. 60. 60ல் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 8 7 இருக்குது. 8 7s are 56. 4 0 40. 5 7s are 35. இப்போ ரிமைண்டர் 5. அப்புறம் மறுபடியும் 0. 7 7s are 49. ரிமைண்டர் 1. அகெயின் மறுபடியும் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது 1ல் இருந்து தான். மறுபடியும் அகெயின் 1 வருது. மறுபடியும் இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த சம்மில் ரிமைண்டர்ஸ் என்னெல்லாம் வந்தது? 3 2 6 4 5 1. இந்த மாதிரி ரிப்பீட் ஆகும்போது மறுபடியும் அகெயின் இதே தான் வரும். 3 2 6 4 5 1 எக்ஸட்ரா. இந்த மாதிரி தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு சம் வந்து என்னது? 10/3. 10/3ஐ டிவைட் பண்ணால் 3.333 எக்ஸட்ரா. செகண்ட் சம் வந்து 7/8. இதை டிவைட் பண்ணால் 0.875. நெக்ஸ்ட்டு 1/7. இதை டிவைட் பண்ணோன்னா 0.142857 எக்ஸட்ரா. இந்த 3 கேசஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கேஸ் 1 என்னென்னு பார்த்தீங்களா, ரிமைண்டர் பிகம்ஸ் 0. ரிமைண்டர் வந்து 0 ஆயிரும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 7/8, அதில் வந்து ரிமைண்டர் வந்து நமக்கு 0 கிடச்சிது. டெசிமல் எக்ஸ்பான்ஷன் 0.875, அதோட ஸ்டாப் ஆகிடுச்சு. கேஸ் 2 பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் நெவர் பிகம்ஸ் 0. கேஸ் 2ல் ரிமைண்டர் வந்து 0 ஆகவே ஆகாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 10/3யும் 1/7லையும் ரிமைண்டர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே தான் இருந்தது, 0 ஆகவே இல்லை. அதாவது கேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 0 ஆகுது, அதனால் டெர்மினேட்டிங்னா எண்டிங்னு மீனிங். ரிமைண்டர் வந்து 0 ஆகலை. 0 ஆகலைன்னு அர்த்தம்னா நான் டெர்மினேட்டிங்னா என்னது? நான் எண்டிங், எண்டாகவே ஆகாது, ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ரேஷ்னல் நம்பரோட டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வந்து 2 சாய்ஸ் தான். ஒன்று டெர்மினேட்டிங்காக இருக்கணும், இல்லைனா நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்காக இருக்கணும். ரெக்கரிங்னா என்னது? இது இன்னொரு வேர்டு படிக்கிறீங்க, ரெக்கரிங்னா மீனிங் வந்து ரிப்பீட்டிங். அதாவது 0.33 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது தானே. நான் டெர்மினேட்டிங்காகவும் இருக்குது, ரிப்பீட்டிங்காகவும் இருக்குது. அதாவது ரேஷ்னல் நம்பரோட எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்குன்னா, த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ரேஷ்னல் நம்பர் பிகம்ஸ் டெர்மினேட்டிங் ஆர் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங். இந்த வேர்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? டெர்மினேட்டிங், நான் டெர்மினேட்டிங், ரெக்கரிங், இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த சாப்டர். Thanks for watching.